கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் நீதிமான்களுமாயிருக்கிற உங்கள் யாவரையும் நீதியின் செங்கோலை உடையவரும் நீதியை விரும்புகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். இன்று நம்மோடு பேசுகிறார். திரும்ப தருவேன், திரும்பவும் வந்து உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கூறுகிறார். நாம் இழந்ததை அவர் திரும்ப தருவார். நம் தோல்வியை வெற்றிகரமாக மாற்றுவார். நம் கண்ணீரின் பாதையில் செல்லும் பொழுது அதை நீரூற்றின் பாதைகளாக மாற்றுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். இன்று ஒரு சிறப்பான ஒரு வாக்குத்தத்தத்தை நம் முன் வைக்கிறார். ஆம், அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம், மோசே, யோசுவாக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகும். அந்த வாக்குத்தத்தம் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது: உனக்கும் உன் சந்ததிக்கும் கால் மிதிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று கூறுகிறார். கால் மிதிக்கும் தேசம். இன்று நாம் பாதங்களை பற்றி படிக்கப் போகிறோம். ஆம், நாம் பைபிள் ஸ்டடியாக எடுத்துக்கொண்ட வேத பாடம் என்னவென்றால், சீயோன் மலையில் பாதங்கள். சீயோன் மலையில் பாதங்கள். சீயோன் மலையில் நம் பாதங்கள் மறுமையில் அழகாக நிற்க வேண்டுமென்றால் நமக்கு 4 தகுதிகள் தேவையாக இருக்கின்றது. முதலாவது, நம் பாவங்கள் கழுவப்பட்ட பாதங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதங்கள் பாதரட்சியை ஏற்கும் பாதங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதங்கள் சுவிசேஷகனுடைய பாதங்களாக இருக்க வேண்டும். மேலும் ஜெயம் கொண்ட பாதங்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக, நமது பாதங்கள் சீயோன் மலையில் நிற்க வேண்டுமென்றால் அது இயேசு கிறிஸ்துவால் கழுவப்பட்ட பாதங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பரதேசிகள், வழிப்போக்கர்கள். பரம கானானை நோக்கி நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது நமது பாதங்கள் பரிசுத்தமுள்ளவையால் நன்றாக சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அன்று இயேசு கிறிஸ்து எவ்வாறு சீஷர்களின் பாதங்களை கழுவினாரோ அதே போல இன்றும் நமது பாதத்தை கழுவ ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோவான் 13:8. பேதுரு இயேசுவை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுகுகிறவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இவ்வுலகத்தில் தன்னை வெறுமையாக்கி ஒரு அடிமையாக பிறந்தார். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. அதாவது, யாராவது வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்தால் வாசலில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். அதால் பாதங்களை கழுவ வேண்டும். செல்வந்தர் வீட்டில் அங்கு அடிமைகள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் வருகிறவர்களின் பாதங்களை கழுவுவார்கள். இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். எனவே சீஷர்களின் கால்களை அவர் கழுவினார். இன்றும் நமது பாதங்களை மட்டுமல்ல, நமது ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயும் அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவ ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம் பாதங்கள் கழுவப்படும் பொழுது, நம் சரீரம், ஆத்மா கழுவப்படும் பொழுது நாம் பரிசுத்தவான்கள் ஆகிறோம். நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பேதுருவிடம் சொன்னதைத்தான் இன்றும் நம்மிடம் கூறுகிறார்.
உன் பாதங்களை நான் கழுவவில்லை என்றால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று கூறுகிறார். இயேசுவினிடத்தில் நமக்கு பங்கு வேண்டும். அதற்கு நமது பாதங்கள் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அதுவும் இல்லாமல் பாதங்கள் பரிசுத்தமாயிருந்து, சரீரம் பரிசுத்தமாயிருந்து, ஆவி ஆத்மா பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தில் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை கழுவின பின் அதை பாதங்களை வைத்து பாவ சேற்றில் நாம் திருப்பி நிற்கக்கூடாது. வேதத்தில் ஆசேர் என்பவனை பற்றி உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசேர் என்ன செய்தானாம்? தனது பாதங்களை எண்ணெயில் தோய்த்தானாம். தனது பாதங்களை எண்ணெயில் தோய்த்தான். யோபு என்ன கூறுகிறார்? நான் எனது பாதங்களை பாலில் கழுவினேன் என்று கூறுகிறார். இரண்டும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. நம்முடைய சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாவத்தினால் சீழ்பிடித்து இருக்கிறது என்று வசனம் கூறுகிறது. அந்த பாவத்தை கழுவ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் நமக்கு தேவை. அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த காலத்தில் அடிமைகள் பாதரட்சைகளை அணியக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தது நிமித்தம் காலில் பாதரட்சை இல்லாமல் கடும் வெயிலில் ஓடி ஓடி வைக்கோலை தேடினார்கள். அவர்களுடைய ஆளோட்டிகள் அவர்களை ஓடி ஓடி விரட்டி வேலை வாங்கினார்கள். ஏனென்றால் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். என்று பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவருடைய நிலையில் பூசப்பட்டதோ அன்று அவர்கள் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார்கள். பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை நோக்கி நடந்து சென்றார்கள். வீர நடை போட்டார்கள். கம்பீரமாய் அவர்கள் நடந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார். எனவே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாதரட்சைகளுடன் நடந்து சென்றார்கள். அந்த கானான் தேசம் மலைகளும் நீரூற்றுகளும் நிறைந்ததாய் இருந்தது. அந்த கானான் தேசத்தில் மழை பொய்த்து போவதில்லை. தேவன் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து விளைச்சலை கொடுத்தார், கனிகளை கொடுத்தார். அதுவும் இல்லாமல் அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் கட்டாத வீடுகளையும் தங்கள் நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரித்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு சுதந்திரவாளிகளாக இருந்தார்கள். சுதந்திரவாளிகள் மட்டும்தான் பாதரட்சை அணிய முடியும். அந்த காலத்தில் அவ்வாறு அணிந்தார்கள். அதுவும் இல்லாமல் வேதம் என்ன கூறுகிறது? 40 வருஷம் அவங்க பாதரட்சையை போட்டுட்டு கானான் தேசத்துக்கு போனார்களாம். ஆனால் அவர்கள் பாதரட்சை பழுதாகவில்லை, பழையதாகவில்லை, வஸ்திரம் பழையதாகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. இதுதான் ஆசீர்வாதம். எனவே நமது பாதங்களில் பாதரட்சை போடப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே அதிகாரத்தில் உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாதத்தின் கீழே இரும்பும் வெண்கலமும் இருக்குமா. அதாவது தாதுக்கள் கிடைக்கும், கனிம தாதுகள் கிடைக்கும். உலகத்தில் எந்த நாடுகளிலெல்லாம் பூமிக்கு கீழே உலோகங்கள் கிடைக்கிறதோ அந்த நாடு செழிப்புள்ள நாடு, வளமான நாடு, வல்லரசு நாடாக இருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன்னுடைய பாதங்களின் கீழ் இரும்பும் வெண்கலமும் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்க போவது நமது பாதங்களில் பாதரட்சைகள் அணியப்பட்டு இருக்க வேண்டும். ஆம், இதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்னவென்றால்
லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமை 2 குமாரர்களை பற்றியதாகும். இதை நாம் என்ன சொல்கிறோம்? கெட்ட குமாரன் கதை என்று சொல்கிறோம். கெட்ட குமாரன் என்று ஒருவரும் இல்லை. அஃப்கோர்ஸ் அவன் பாவம் செய்தான், ஆனால் மனம் திருந்தி விட்டான். எனவே வேதத்தில் இளைய குமாரன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த இளைய குமாரன் பாவம் செய்து கந்தலான ஆடை உடுத்திக்கொண்டு தன் தகப்பனிடத்திற்கு வருகிறான். அப்போ என்ன சொல்கிறான்? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லிக்கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்னை ஒரு கூலிக்காரனாக வைத்துக்கொள்ளும் என்று கூறுகிறான். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நான் சுதந்திரவாளி இல்லை, நான் பாதரட்சை அணிய முடியாது, நான் கூலிக்காரன், எனவே எனக்கு பாதரட்சை இல்லை என்று அர்த்தம். அந்த காலத்தில் அதுதான் அர்த்தமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய தகப்பன் என்ன செய்தான்? ஓடோடி வந்தான், அவனை கட்டி பிடித்தான், முத்தம் பண்ணினான். என்ன கொடுத்தான் என்று நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கிறேன். பாதரட்சையை கொடுத்தான், சுதந்திரத்தை கொடுத்தான், சுதந்திரவாளியாக மாற்றினான், தன் சொந்த மகனாக மாற்றினான். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கால்களுக்கு பாதரட்சை, இது எதை குறிக்கிறது என்றால், மகனே, நீ என்னுடைய மகன், நீ கூலிக்காரன் கிடையாது, நீ அடிமை கிடையாது என்று அர்த்தம். நான் கூறியபடி கூலிக்காரர்கள், அடிமைகள் வெறுங்காலில் நடக்க வேண்டும் ரோம ராஜ்யத்தில். ஆனால் இங்கு அந்த இளைய மகனுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இதே நிலைமையில்தான் நாம் இருக்கிறோம். நாம் பாவிகள், கந்தலான பாவ உடை உடுத்தி இருக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவனிடம் வந்து, ஆண்டவரே, நான் உம்முடைய குமாரனாக இருக்க விரும்பவில்லை, ஒரு கூலிக்காரனாக இருக்கிறேன் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? நோ, நீ என்னுடைய சுதந்திரவாளி, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், எனவே நான் உனக்கு பாதரட்சை கொடுப்பேன் என்று கூறி நமக்கு கையில் முத்திரை மோதிரத்தை போடுகிறார். அன்று செருபாபேலை எப்படி முத்திரை மோதிரமாக வைத்தாரோ, அதே போல் பாவிகளாகிய நாம் இயேசுவினிடம் வந்து ரட்சிப்பை பெறும் பொழுது முத்திரை மோதிரமாக மாறுகிறோம். அதுவும் இல்லாமல் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், நீதியின் சால்வையை கொடுக்கிறார், பின்பு பாதரட்சிகளை நமக்கு கொடுக்கிறார். ஆம், நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் போர்ச்சேவகர்களாக இருக்கிறோம். அந்த போர்ச்சேவர்களுக்கு நமக்கு ஒரு பாதரட்சை தேவையாக இருக்கிறது. அந்த பாதரட்சையை கொடுக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய பாதங்கள் சீயோன் மலையில் அழகாக இருக்க வேண்டும் என்றால் சுவிசேஷகனுடைய பாதங்களாக இருக்க வேண்டும். ஆம், தேவன் நம் பாதங்களின் அழகை விரும்புகிறார். நமது பாதங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. 2 வசனம் இருக்கின்றது, 2 இணை வசனங்கள். ஏசாயா 52:7, ரோமர் 10:15 இணை வசனங்களாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவில் 52:7, சமாதானத்தை கூறி நற்செய்திகளை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நன்றாக பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. எது? பாதங்கள். தேவன் பாதங்களின் அழகைத்தான் விரும்புகிறார். அந்த பாதங்கள் அழகாக இருக்க வேண்டுமென்றால் நாம் 4 நற்செய்திகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சமாதானத்தின் நற்செய்தி, இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, அவர் சமாதான காரணர், அவர் சமாதானத்தை நமக்கு கொடுப்பவர் என்று சொல்ல வேண்டும். அதுவும் இல்லாமல் என்ன நற்செய்தியை கூட வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவர் மூலம் நாம் பரலோகத்துக்கு செல்லலாம் என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே நமது ரட்சிகர். நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் என்று மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த வேண்டும். சுவிசேஷகனாக மாற வேண்டும்.
நாலாவதாக என்ன கூற வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்து ராஜா, அவர் பூமி எங்கும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் நமது பாதங்கள் அழகாக இருக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த காலகட்டத்தில் காடு, மேடு, மலை என்று அலைந்து நற்செய்தியை கூறினார். அவருடைய பாதங்கள் அழகாக இருந்தது. கிராமம் கிராமமாக போனார், பட்டணம் பட்டணமாக போனார், தொலைந்து போன ஆடுகளை தேடினார், சிதறி கிடந்த ஆடுகளை தேடினார். இவ்வாறாக நாமும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நீங்கள் நற்செய்தியை கூற வேண்டும், எல்லா இடங்களுக்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கூறுகிறார். நாம் கிராம ஊழியம் செய்யும் பொழுது சில வேளை சறுக்கி விழுந்து விடுமோ என்று நாம் பயப்படலாம். வசனம் என்ன கூறுகிறது? என் கால்கள் சறுக்கும்போது உமது கிருபை என்னை தாங்கிக் கொள்ளும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம் பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான சாட்சியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். எனக்கு 2 சிஸ்டர்ஸ் தெரியும். அவர்களை யூஷுவலாக 3 சிஸ்டர்ஸ் என்று சொல்லுவோம். அவர்களில் ஒருவர் பெயர் ஜான்சி, ஒருவர் பெயர் ஃப்ரீடா. ஃப்ரீடா இப்பொழுது கர்த்தருக்குள் மகிமையடைந்து விட்டார்கள். இவர்கள் இருவரும் 20 வருஷங்களுக்கு மேலாக மூணார் பகுதியில் உள்ள மலையில் ஏறி அங்கு சுவிசேஷத்தை மலைஜாதி மக்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் கூறுவார்கள், செங்குத்தான மலையில் ஏறும் பொழுது கால்களில் கல்கள் குத்தி இரத்தம் வரும் என்று கூறுவார்கள். காடு மலையில் நடந்து செல்லும் பொழுது அங்கு இரத்தத்தை குடிக்கும் அட்டை இருக்கும். அந்த அட்டை பாதத்தில் இருந்து இரத்தத்தை உறிஞ்சிக்கொள்ளும். அதுவும் இல்லாமல் காடுகளில் காட்டு மிருகங்கள் இருக்கும், புலி, யானை, கரடி இவை இருக்கும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தரிசனத்தில் அவர்களுக்கு கூறினார், நீங்கள் காவி உடை அணிய வேண்டும் என்று கூறினார். என்ன தெரிகிறது? காவி உடை அணிந்திருப்பவர்களை காட்டில் உள்ள ஒயில்டு அனிமல்ஸ் பார்த்தால் அது தள்ளி போய்விடுமாம், பக்கத்திலே வராதாம். ஆனால் அவர்கள் இருவரும் காவி புடவை தான் அணிந்திருந்தார்கள். இவர்கள் பாதங்கள் மலைஜாதி மக்களுக்குள்ளே இரத்தம் சிந்தின பாதங்களாக இருந்தமையால் இவர்கள் அழகான பாதங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். 4வது தகுதி என்னவென்றால், நம்முடைய பாதங்கள் ஜெயம் கொண்ட பாதங்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கும்? மறுமையில் சீயோன் மலையில் நாம் நிற்கும் பொழுது நமது பாதங்கள் ஜெயங்கொண்ட பாதங்களாக இருக்கும். உலக மக்கள் யாவரும் நமது பாதங்களை பார்ப்பார்கள். அவர்கள் வியப்பாய் சொல்வார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு பாடல் இருக்கிறது, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சீயோன் மலையில் நிற்பவர்கள். திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? இவர்களுடைய சேனாதிபதி இயேசு கிறிஸ்து. அவர்களோடு சேர்ந்து இவர்கள் பரம எருசலேமில் உள்ள பொன்னாலான வீதியில் நடப்பவர்கள். ஏனென்றால் இவர்கள் காடு, மேடு, மலை, பள்ளத்தாக்கு மற்ற இடங்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சுவிசேஷகனுடைய கால்களை அடைந்ததனால் இவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் பரம எருசலேமுக்கு செல்ல வேண்டும். பரம எருசலேமுக்கு செல்ல வேண்டுமென்றால் நமது பாதங்கள் அழகாய் இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிக்கிறேன். சங்கீதம் 122:2. எருசலேமே, உன் வாசல்களில் எந்தன் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேமில் தான் நம்ம கால்கள் நிற்கணும். எந்த எருசலேம்? பரம எருசலேம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பரம எருசலேமில் நம் கால்கள் நிற்க வேண்டும். எப்பொழுது நமது பாதங்கள் பரம எருசலேமின் வீதிகளில் பொற்றளத்தில் இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு
நடக்கிறோமோ அப்பொழுதுதான் ஜெயங்கொண்ட பாதங்களாக இருக்கும். இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு நாம் செல்லுவது ஒரு பரவசமூட்டும் அனுபவமாக இருக்கும். ஏனென்றால் நம் கால்கள் கழுவப்பட்டதாக இருக்கும், நம் கால்களில் பாதரட்சை இருக்கும், நம் கால்கள் சுவிசேஷனுடைய பாதங்களாக இருக்கும். எனவே நித்தியமாய் நம் இயேசுவின் கரம் கோர்த்து அங்குள்ள தங்க வழியில் நடந்து கொண்டே போவோம். எனவே நாம் நமது பாதங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். எப்படி பிரதிஷ்டை பண்ண வேண்டும்? நான் இயேசுவுக்காக மட்டுமே என் பாதங்களை உபயோகிப்பேன் என்று பிரதிஷ்டை பண்ண வேண்டும். இயேசுவுக்காக நடந்து கொண்டே இருப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்ல வேண்டும். மற்றும் நாம் எப்பொழுது ஜெயம் கொண்டவர்கள், நமக்குள் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நிச்சயமாக மறுமையில் என்னுடைய கால்கள் சியோன் மலையில் நிற்கும், என்னுடைய கால்கள் பரம எருசலேமில் பொற்றளத்தில் நடந்து கொண்டே இருக்கும். நமது பாதங்கள் வல்லமையான பாதங்களாய் நம் தேவனாய கர்த்தர் மாற்றுவாராம். இயற்கை நமக்கு அடிபணியும், சாத்தான் நமக்கு அடிபணியும். நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவே என்ன கூறியிருக்கிறார்? லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், நல்லா கவனிங்க, மிதிக்கவும், கால்களை வைத்து மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இப்போ வீட்டில் ஒரு தேள் வருதுன்னு வச்சுக்கோங்க, தேள் பாய்சனஸ் ஒன், கடிச்சிரும். ஆனால் கடவுள் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, அதை மிதித்து அது நமக்கு ஒரு நாசமும் செய்யாது. சங்கீதம் 91 எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள், மிதித்து போடுவீர்கள். நம்முடைய பாதங்களுக்கு அதிகாரம், பாம்பின் மீது அதிகாரம், சிங்கத்தின் மீது அதிகாரம், வலுசர்ப்பத்தின் மீது அதிகாரம், பாதங்களால் மிதித்து போடுவேன். அதுவும் இல்லாமல் சாத்தானுடைய பாதங்களை மிதித்து இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதங்களுக்கு கீழ் கொண்டு வருகிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கால்களின் கீழே நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். இவ்வாறாக இருக்க வேண்டும். கரிஹோம் மெசேஜ் என்னதாக இருக்க வேண்டும்? நம் பாதங்கள் புறப்பட்டு போகும் பாதங்களாக இருக்க வேண்டும். feet that will go. மத்தேயு 28 என்ன கூறப்பட்டு இருக்கிறது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். புறப்பட்டு போகும் பாதங்கள். நமது பாதங்கள் சமாதானத்தை கொண்டு செல்லும் பாதங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல பாதரட்சை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் சர்வாயுத வர்க்கத்தின் ஒரு பாதரட்சை. நமது பாதங்கள் காயப்பட்ட பாதங்களாக இருக்க வேண்டும், அர்ப்பணிக்கப்பட்ட பாதங்களாக இருக்க வேண்டும். பவுல், பேதுரு, நிறைய மிஷனரிமார்கள் எல்லோருடைய பாதங்களும் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு காயப்பட்டு அழகான பாதங்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாதங்கள் அழகாக இருக்கிறதா? நிச்சயம் அழகாக இருக்க வேண்டும். நாம் சியோன் மலையில் நிற்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பர்களே, நண்பர்களே, சத்திய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, பாதங்களை பற்றிய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று, எங்களுடைய பாதங்கள் உம்முடைய பார்வையில் அழகுள்ளதாக மாற்றப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஆத்ம ஆதாயம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஆத்ம பாரத்தை தாரும் கர்த்தாவே. கரையேறி உன் அண்டையில் வரும் பொழுது வெறுங்கையனாக நாங்கள் வரக்கூடாது கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வரும் பொழுது வெட்கப்பட்டு போவோம். நீர் எங்களுக்கு
ஆத்ம தாகத்தை கொடும், ஆத்ம பாரத்தை கொடும் கர்த்தாவே. எங்கெல்லாம் ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கு போய் நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு அறிவிக்க நீர் கிருபை புரியும் கர்த்தாவே. அதற்கான பலத்தை எங்களுக்கு கொடும். அப்போஸ்தலர் 1:8 கூறியபடி பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக விரும்புவீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் உமக்கு சாட்சியாக இப்பொழுது புறப்பட்டு செல்லுகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு முன்பாக போகும், நீர் எங்கள் தடைகளை மாற்றி போடும், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடும். நாங்கள் உமக்காக ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் ஞானவான்களாக மாற்றப்படுகிறோம். வேதம் கூறுகிறது, ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஞானவான்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். நாங்கள் மென்மேலும் உமக்கே உழைக்க பிழைக்க நாங்கள் வாழ கிருபை புரியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly lean on Jesus' name. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. When darkness veils his lovely face, I rest on his unchanging grace. In every high and stormy gate, my anchor holds within the veil. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. His oath, his covenant, and his blood support me in the whelming flood. When all around my soul gives way, he then is all my hope and stay. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. When he shall come with trumpet sound, oh, may I then in him be found. Trust in his righteousness alone, faultless to stand before the throne. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground